everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட 11th மாடியூல் த டென்சஸ். ஆல்ரெடி டென்சஸ்ல வந்து நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம். இந்த ரெண்டு வீடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டென்சஸ் இருக்கு, அந்த டென்சஸை வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ரொனவுன் ஆர் நவுன் அதுல வந்து எப்படி ஃபிட் பண்றது, சிங்குலர் நவுன் ஆர் ப்ரொனவுன் அதுல நம்ம எப்படி ஃபிட் பண்றது, 12 டென்சஸையுமே எப்படி பேசுறது, கண்டினியூஸ்னா என்ன யூஸ் பண்ணணும், பர்ஃபெக்ட்னா எப்படி பேசணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த 12 டென்சஸையுமே வந்து ப்ளூரல் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அதுதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ த சேம் டென்சஸ், த சேம் 11 டென்சஸ். இந்த 11 டென்சஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது நம்மளை சார்ந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றப்போ நம்ம வி யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பர்சன் அப்படின்னா நமக்கு அடுத்தவங்க யூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தே, ரைட்? ஸோ அதாவது ப்ளூரல்ல நான் சொல்றேன். ஸோ ப்ளூரல் அப்படின்னா நாங்க, நீங்க, அவங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எப்படி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இதுல அப்படின்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ல. எக்ஸாக்ட்லி செகண்ட் பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சேமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வி ட்ரிங்க் டீ. ஸோ இதே வந்து நம்ம சிங்குலர்ல பேசுறப்போ ஐ ட்ரிங்க் டீ, ரைட்? ஸோ அடுத்து வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்ல நம்ம கண்டினியூவஸ் அப்படின்னாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ரிங்கிங். ஸோ வி அப்படின்றது வந்து ப்ளூரல். ஸோ வி ஆர் ட்ரிங்கிங். We are drinking tea. Present perfect, we have. Perfect அப்படின்னா have யூஸ் பண்ணணும். So have drunk tea. We have drunk tea. Present perfect continuous, we have been drinking. We have been drinking tea. Next, simple past tense, we drank tea. We drank tea. Past continuous, we presentல are அப்படின்னா pastல were. We were drinking tea. அடுத்து past perfect, we presentல have அப்படின்னா pastல had. We had drunk tea. We had drunk tea. Past perfect continuous, we had been drinking tea. Simple future அப்படின்னாலும் நம்ம என்ன சேர்க்கணும், will. We will drink tea. Future continuous, we இங்க வந்து பார்த்தீங்கன்னா are were மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் verb என்ன சேர்க்கணும், will be. We will be drinking. Continuous அப்படின்றதுனால ing, we will be drinking tea, right? Next, future perfect, we will have drunk tea, right? Future perfect continuous. So future perfect continuous அப்படின்றப்போ we will have been drinking tea. How simple. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டு எழுத கற்றுக்கணும். அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சிம்பிள் ப்ரெசன்ட்னா எப்படி இருக்கும், இதே வந்து கண்டினியூஸாக மாற்றுறது எப்படி, அடுத்து வந்து பர்ஃபெக்ட், அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுத கற்றுக்கணும். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே வந்து நான் அடுத்து என்ன செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னா அதை வந்து தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ வி ட்ரிங்க் டீ அப்படின்னா நாங்கள் டீ குடிக்கிறோம். ஸோ நாங்கள் டீ குடிக்கிறோம் அப்படின்றப்போ அடுத்து வந்து இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா நாங்கள் டீ குடிச்சிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ண பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறப்போ இப்போ அந்த அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸை வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ண பழகிருப்போம் ஆல்ரெடி. அந்த டைமில் வந்து இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றது நமக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு எந்த ஒரு சென்டென்ஸ்னாலும் எல்லா டென்சஸ்லயுமே என்ன செய்யுங்க, பிரிச்சு எழுதி பழகுங்க. ஸோ கை நமக்கு எழுத வருது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இங்கிலீஷ் த்ரூ மவுத் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டென்சஸ்ல வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுங்க. செகண்ட் திங் இஸ் கம்ஃபர்டபுளா இருங்க. டென்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சென்டென்ஸ் வந்து அதிகமா நம்மளால பேச முடியும். அதாவது நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வில் போடணுமா, ஆர் போடணுமா, வேர் போடணுமா, எந்த டென்ஸ்ல பேசணும், இது வந்து நம்ம தெரியாம நிக்கிறப்பதான் நமக்கு வந்து டென்சஸ் பிடிக்காம போகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம டென்சஸ்ல கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பயமே வராது, ரைட்? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தோம், இதே வந்து செகண்ட் பர்சன். நான் சொன்ன செகண்ட் பர்சன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, செகண்ட் பர்சன்னா நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே தான் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ், அதாவது சிங்குலர். சிங்குலர்ல யூ யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் நம்ம அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய வித்தியாசமே இருக்காது. யூ ட்ரிங்க் டீ, யூ ஆர் ட்ரிங்கிங் டீ. ஸோ அங்கே என்ன சொன்னோமோ அதே தான். பட் நமக்கு வந்து நீங்க, நீங்களாம் அப்படின்னாலும் யூ கைஸ் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ யூ கைஸ் ட்ரிங்க் டீ, யூ கைஸ் யூ ட்ராங்க் டீ, அந்த யூ கைஸ் ட்ராங்க் டீ, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம பழகுறப்போ யூ அப்படின்னே சொல்லி பழகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட், யூ drink tea, you drink tea. Present continuous, you are drinking, you are drinking tea. Present perfect, you have drunk, you have drunk tea, you have drunk tea. So நேத்து வீடியோ எடுத்து பாருங்க, சேம் அப்படியே தான் இருக்கும். You have been drinking tea for present perfect continuous. அடுத்து simple past, you drank tea. அடுத்து past continuous, you were drinking, you were drinking tea. Next past perfect, you had drunk, you had drunk tea. Past perfect continuous, you had been drinking, you had been drinking tea. Simple future, you will drink tea. ஸோ நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ நான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் எழுத போறேன்னா என் கூட சேர்ந்து நீங்க சொல்லணும். நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதுறேன் கூடன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டு நான் எழுதல, நீங்க சொல்ல சொல்லதான் இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. அதே மாதிரி சொல்லுங்க. நான் ஏதாவது ஆன்சர் கேட்டேன்னா வாயை திறந்து சொல்லுங்க. ஓப்பன் அப் யுவர் மவுத். without that nothing is possible. Future continuous, you will be drinking, you will be drinking tea. Future perfect, you will have drunk, you will have drunk tea. Future perfect continuous, you will have been, you will have been drinking tea, you will have been drinking tea, right? ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் பர்சன் லைக் யூ வச்சு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன். ஸோ இங்கே வந்து ப்ளூரலில் தேர்ட் பர்சன் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே. ஸோ இப்போ நம்ம தேர்ட் பர்சன் வச்சு இந்த 12 டென்சஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் பர்சன் நம்ம இப்போ எதை யூஸ் பண்ண போகிறோம், தே யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ தே அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட்டில் they drink tea, they drink tea. Present continuous, they are drinking, they are drinking tea, right? Present perfect. ஸோ நேற்று நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? தேர்ட் பர்சன் அப்படின்னா ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்?
பட் இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் அது வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சிங்குலர் ஹாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே ஹாவ், தே ஹாவ் ட்ரங்க், தே ஹாவ் ட்ரங்க் டீ. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீ யூஸ் பண்ணோம். ஸோ ஹீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். அதனால நம்ம என்ன செஞ்சோம், சிங்குலரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவ் யூஸ் பண்ணோம். ரைட்? இங்க தேவே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். அதனால சிங்குலருக்கு யூஸ் பண்ற ஹாவ் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ தே ஹாவ் ட்ரங்க் டீ. Present perfect continuous. They have been drinking, they have been drinking tea. Right? Simple past na எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? Exactly. They drank tea. So இதை வச்சு அதாவது present continuous வச்சு past continuous சொல்லுங்க பாப்போம். They ஆருக்கு பதிலா இப்ப என்ன போடணும் இங்க? Were. They were drinking tea. They were drinking tea. Right. இப்போ present perfect வச்சு past perfect சொல்லுங்க பாப்போம். They haveக்கு பதிலா இங்க என்ன போடணும்? Had. They had drunk tea. பரவாயில்லையே, கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா டென்சஸ்ல நீங்க ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பாருங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னவா இருக்கும்னு எனக்கு சொல்லுங்க. தே ஹாவ் பீன், சாரி தே ஹாவ் ஹேட் பீன், நானே மாற்றி சொல்லிட்டேன். தே ஹேட் பீன் ட்ரிங்கிங் டீ. ஸோ இங்கே ஹாவ் யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட்ல ஹேட் யூஸ் பண்ணணும். ரைட்? They had been drinking tea. Very good. Simple future. They அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர்னா will யூஸ் பண்ணணும். They will drink tea. Right? அடுத்து future continuous. They இங்க வந்து are where மாதிரி இங்க என்ன சேர்க்கணும்? be verb சேர்க்கணும். So they will be drinking tea. Right? இப்போ வந்து future perfect. So future perfect na they having it. They will, futureன்றனால will, perfect நால have, they will have drunk tea. Right? இப்போ future perfect continuous. They will have been drinking tea. They will have been drinking tea. Very good. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல வந்து 12 டென்சஸும் படிச்சாச்சு, சிங்குலர்லையும் படிச்சாச்சு, ப்ளூரல்லையும் படிச்சாச்சு. ரைட்? இப்போ வந்து என்னை கேட்டீங்கன்னா டென்சஸ்ல வந்து நீங்க பக்காவா ரெடியா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் நம்ம டென்சஸ்ல பார்க்க போறதெல்லாம் எக்ஸசைஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் அந்த 12 டென்சஸ். இந்த 12 டென்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இது ரெண்டை வச்சு நம்ம எல்லா டென்சஸையுமே படிச்சிருக்கோம். ஸோ வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமட்டிக் மிஸ்டேக் வராது, 95% வராது. அந்த மிச்ச 5%க்கு தான் இனி வரப்போற கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பார்த்த அந்த டென்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரோல் பிளே கொடுத்துருக்கேன். அந்த ரோல் பிளேயோட லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நேரா போங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ரோல் பிளேயை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க உங்களோட பார்ட்னர் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்றீங்கன்னா இந்த ரோல் பிளேயை ப்ளே பண்ணி எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கான சஜஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் டெஃபினட்டா உங்களை வந்து சேரும். சப்போஸ் பார்ட்னர் இல்லைன்னா என்ன மேம் செய்யறது? இல்லைன்னா நீங்க தான் பார்ட்னர், உங்களுக்கு நீங்க பார்ட்னர். சுரேஷாவும் நீங்களே பேசுங்க, மகேஷாவும் நீங்களே பேசுங்க, ஸ்வாதியாவும் நீங்களே பேசுங்க, ஸ்ரீநித்யாவும் நீங்களே பேசுங்க. ஸோ நீங்களே பேசுங்க. நீங்க பேச பேசதான் இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரெக்கார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.